வாலிபன் ஒருவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து கப்பல் பயணம் செய்ய திட்டமிட்டான். அதுபோல குறிப்பிட்ட நாளில் கப்பலில் ஏறி பயணத்தை தொடர்ந்தார். அவர்கள் கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது அடித்த பெரும் புயலின் காரணமாக கப்பல் சேதமடைந்தது. பயணம் செய்த அனைவருமே மரித்து போனார்கள். இந்த ஒரு வாலிபர் மட்டும் கையில் கிடைத்த ஒரு கட்டையை எடுத்து பிடித்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது அப்படியே அருகில் இருந்த ஒரு தீவிலே அலைகள் அவனை கொண்டு போய் சேர்த்தன. அங்கே கிடைத்த பழங்களையும் காய்களையும் உண்டு நாட்களை கடத்தினான். அங்கே கிடைத்த வைக்கோல்களை கொண்டு ஒரு சிறிய குடிசை அமைத்து அதில் இரவிலே தங்கி வந்தான். ஒவ்வொரு நாள் இரவும் குளிரை தாங்கிக் கொள்வதற்காக குடிசையின் அருகில் தீ மூட்டினான். அதில் குளிர் காய்ந்தான். ஒரு நாள் நடு இரவிலே மிக அதிகமான வெப்பத்தை உணர்ந்து தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டான். அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவனுடைய வைக்கோல்களால் ஆன குடிசை முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. கடவுளே, உமக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன்? என்னுடைய வாழ்க்கையிலே எனது குடும்பத்திலிருந்து என்னை நீர் பிரித்தீர். என் நண்பர்களிடமிருந்து என்னை தனிமைப்படுத்தினீர். இப்பொழுது எனக்கு இருந்த இந்த ஒரே வாழ்வு ஆதாரத்தையும் நீர் ஏன் அளித்தீர்? இனி நான் உயிரோடு வாழ்வதில் எந்த பயனும் இல்லை. நான் சாகப் போகிறேன். இதை நான் உருவாக்குவதற்காக என்ன பாடுபட்டேன் என்று கடவுளை சபித்தான். அடுத்த நாள் காலையில் ஒரு படகு வந்து அந்த தீவின் கரையில் நின்றது. இவன் ஓடிச் சென்று அந்த படகினுடைய தலைவரிடத்தில் எந்த காரணத்திற்காக இந்த தீவிற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று அவளோடு கேட்டான். அதற்கு அந்த படகின் தலைவன், நேற்று இரவிலே எங்களை அழைப்பதற்காக நீங்கள் எழுப்பிய தீயை பார்த்தோம், எனவேதான் இங்கே வந்தோம் என்று கூறினான். உடனே அந்த வாலிபன் முழங்கால் படியிட்டு, கடவுளே, உம்மை ஏளனமாக நான் பேசியதை எனக்கு மன்னியும். நீர் எனக்காக செய்த இந்த மாபெரும் உதவிக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று இறைவேண்டல் செய்தான். அந்த படகில் ஏறி சந்தோஷமாக தன் குடும்பத்தோடு சேர்ந்தான். நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவன் பல வழிகளை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத விதமாக பெரிய இழப்புகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். உங்கள் வாழ்வின் நலனுக்காகவே கடவுள் இதையும் அனுமதிக்கிறார் எனும் பேருண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கூறுகிறது. என்ன செய்வோமா?